நான் ரீசெண்டாக நிறைய ஆக்சிடெண்ட் கேசஸ் எல்லாம் பார்த்தேன். அதாவது இன்ஸ்டாகிராமு, நியூஸு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆக்சிடெண்ட், நார்மல் டெத் இல்லைங்க, நிறைய ஆக்சிடெண்ட். அதில் பாருங்களேன், இப்போ ரீசெண்டாக சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க, அப்புறம் வந்து ஒரு 30 to 35 ஏஜில் இருக்க லேடீஸ், அது மாதிரி இறந்தப்ப நான் பார்த்த அந்த இறந்தாங்களே ஆக்சிடெண்ட் ஆனவங்க, பிரெயின் டெட் ஆனவங்களோட மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு 4 பேத்துக்கு டொனேட் பண்ணாங்க. இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். வேறு வழி இல்லை, கரெக்டாக? ஆனால் அந்த டைமில் இறந்துட்டாங்கும் போது அவங்களுக்கு அந்த ஃபேமிலியை நினச்சி பாருங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மனசு வேதனையாக இருக்கும். இத்தனை நாள் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தவங்க இனிமேல் நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமையிலையும் அவங்க வந்து அவங்களோட பாடி பார்ட்ஸை வந்து ஒரு 4 பேத்துக்கு டொனேட் பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் யாருங்க? அவங்க தான். நம்ம இறந்ததுக்கப்புறமும் ஒரு 4 பேத்துக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க பார்த்தியா? அந்த புண்ணியம் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு தலைமுறையாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. உண்மையாகவே இதை ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப பெரிய பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப்ங்க. ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் நீங்கள் தான்.